எனக்கு வர சில வேதி எல்லாமே உனக்கு வந்த பிறகு தான் எனக்கே அதெல்லாம் இது இப்படி இப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும். ஸோ யா, ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன வந்தாலும் நம்ம வந்து போராடி வருவோம், அவ்வளோதான். இங்கெல்லாம் போகலாம், ஏன்னா நெத்திலெல்லாம் கொஞ்சம் சின்ன ஹேர்லாம் இருக்கும் தானே, சின்னதாக நல்ல மனமாக இருக்குங்க. ஃபேஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதுலேருந்து கொஞ்சம் அளவு கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தால அதுவே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சாணி மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல மனமாக இருக்குங்க. யா, ஸோ நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம்ல. நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு மினிமம் ஒரு 1 மந்தாவது நான் கண்டினியூவாக டெய்லி யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி 1 மந்த் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனிமேல் அவ்வளோதான், ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டுட்டு அப்படியே லைட்டாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கே ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கே மட்டும் போட்டுக்கோங்க. நானும் ஃபுல் ஃபேஸ் போட்டுட்டேன். கண்டிப்பாக இங்கெல்லாம் நமக்கு ஃபேஸே இருக்காது. என்னத்தை உளர்றேன், இங்கெல்லாம் நமக்கு ஹேர் அவ்வளோவா இருக்காது. ஸோ இங்கேயும் இருக்காது சின்னலாம். இன்னைக்கு நிறைய எடுத்துட்டேன், போட்டுட்டேன். எல்லாம் ஒரு இதுதான். ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் எது யூஸ் பண்ணாலுமே ஒரு மாதிரி தலைகீழ் புரியாமல் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே எனக்கு இங்கேயும் தான் ஹேர் இருக்குது. ஸோ அவ்வளோ இடம் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 3 மந்தாவது கண்டினியூவாக நம்ம வந்து இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்.